அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குன்னு சொல்லுங்கள். ரைட். ஓகே. Okay, percentageல second topic, which means percentageல second class. So already நேத்து percentageல பேசிக்கா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே பார்த்தோம். ஸோ percentageல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு percentage எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி percentageஆ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை நேத்து கிளாஸ்ல நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த கிளாஸை இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துருங்க. தென் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சம் ஈஸி அண்ட் மாடரேட் கொஸ்டின்ஸா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நாளைக்கும் கிளாஸ் இருக்கு, நாளைக்கு சண்டே தான், பட் நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ஏன்னா பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக் அண்ட் பெர்சன்டேஜ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அரித்தமெட்டிக்ல எல்லா டாபிக்கும் இந்த பெர்சன்டேஜ் யூஸ் ஆகும். எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த டாபிக்ல இந்த பெர்சன்டேஜை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால பெர்சன்டேஜுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால 3 days நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே இது நம்ம பெய்டு கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெய்டு கோர்ஸில் பெர்சன்டேஜ் டாபிக் மட்டும் 16 மாடியூல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் பெர்சன்டேஜ் டாபிக்ல டில் டேட் 16 மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எல்லா 16 மாடலையும் கம்பைன் பண்ணி மாடியூல் வைஸா, மாடியூல் 1ல 28 கொஸ்டின்ஸ், மாடியூல் 2ல 27 கொஸ்டின்ஸ், மாடியூல் 3ல 13, இதே மாதிரி மாடியூல் 16 வரைக்கும் தனித்தனி மாடியூலா தனித்தனி கிளாஸஸா நம்ம எடுத்திருப்போம். ஸோ டோட்டலா பெர்சன்டேஜ்ல மட்டும் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல 211 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய டாபிக் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செகண்ட் பார்ட்டை பார்ப்போம், நாளைக்கு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம பெய்டு கோர்ஸில் என்னென்ன இருக்குது, நம்ம பெய்டு கோர்ஸில் எந்த மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். 5 crore ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நெக்ஸ்ட் மந்த் அடுத்தடுத்து நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வருது. எஸ்எஸ்சி, சிஜிஎல் வருது, சிபிஓ வருது, சப் இன்ஸ்பெக்டர். ஸோ நிறைய எக்ஸாம் வர்றதுனால நெக்ஸ்ட் மந்த் நிறைய கால் ஃபார் வருது. எஸ்எஸ்சியில் மட்டும் கேலண்டர் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அதுக்கான வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன். ஸோ எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாமுக்கும், எல்லா கான்செப்ட்டுக்கும், விச் மீன்ஸ் எல்லா போஸ்டிங்க்கும் இண்டிவிஜுவலாக நம்ம கோர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த வெட்னஸ்டே ஆர் டியூஸ்டே நம்ம லான்ச் பண்ணுவோம். கம்மிங் டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே லான்ச் பண்ணுவோம். ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதோட அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 1 monthல நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ
அது எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் 1 மந்த்தில் கோர்ஸில் அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அட்வான்ஸ் மேக்ஸ் 3D 2D மட்டும் முடிக்கணும். அரித்தமெட்டிக்கில் வந்து டில் டேட் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன போட்டிருக்கோம், ஏஜஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏஜஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட்னர்ஷிப் அண்டு டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு 2 டேஸில் நம்ம அதை அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது ரெகுலராக அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ புதுசாக நம்ம கோர்ஸில் வந்து நான் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ், அதாவது 7500 கொஸ்டின்ஸ். 7500 கொஸ்டின்ஸ், அதாவது அரித்தமெட்டிக்ல ஒரு 2500 கொஸ்டின்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஒரு 2500 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நமக்கு கிளாஸஸ் இருக்கும். நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ் இங்கே நமக்கு இருக்கும், உள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸுக்கானது வந்து 3 டேஸ் நினைக்கிறேன். 3 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயான அக்சஸ் தான் இருக்கும். நீங்கள் நம்மளோட ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் நான் அப்லோட் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஓகே, அரித்தமெட்டிக் நம்ம முடிக்கணும். ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் முடிச்சுட்டு கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் கிளாஸஸை விட ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ஈஸி அண்ட் மாடரேட் கொஸ்டின். ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் போல ஈஸி அண்ட் மாடரேட் கொஸ்டின். ஸோ நேற்று நம்ம பேசிக் கான்செப்ட்ல என்ன பார்த்தோம்? கான்செப்ட் கிளாஸ் இருக்குமா? இல்லை, நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கும். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் அப்படின்னா அல்ஜிப்ரா இல்ல ஆவரேஜ் அப்படின்னா அந்த ஆவரேஜோட கான்செப்ட் என்ன, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன். இது மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது. மற்ற எல்லா டாபிக்கும் முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஏஜ் ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், செட் தியரி, இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்பிட்வீன் இது மட்டும் நம்ம முடிக்கணும். அதை நான் அப்லோட் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறதுனால அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். கொஸ்டினை அதை மாடிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2D அண்ட் 3D மட்டும் நம்ம இன்னும் முடிக்கணும். 2D அண்ட் 3Dயை தவிர அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் பெய்டு கோர்ஸில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேவா? ஸோ நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கும். அடுத்து ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாபிக்ல கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். அண்ட் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். அண்ட் எக்ஸாம் எப்போ வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் மந்த் 15th, ஜூன் மந்த் ஒரு ஜூன் 20 நமக்கு ஒரு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனி எக்ஸாம், எஸ்எஸ்சி, சிஜிஎல், என்டிபிசி, ஏதோ ஒரு எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 20 அப்படின்னா இதுக்கு 15 டேஸுக்கு முன்னாடி, அதாவது 14, ஜூன் 14, 13, 12, 11, 10, இந்த 5 நாள், ஓகே, மேக்ஸிமம் 5 டேஸ் ஆர் 3 டேஸ் அந்த எக்ஸாமுக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆனா கம்ப்ளீட் மேரத்தான் நம்ம ஆப்ல நான் கண்டக்ட் பண்ண போறேன்.
ஓகேவா? ஸோ இன்னும் டேட் சொல்லலை, இப்போ தான் கால் ஃபார் வந்திருக்கு. எக்ஸாம் டேட் வந்த உடனே உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு மேரத்தான் இருக்கும். யூடியூப்லேயும் இருக்கும், நம்ம கோர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸில் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸை வச்சு அண்டு கம்ப்ளீட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை வச்சு அண்டு வந்து எக்ஸ்ட்ராவை நாங்கள் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா பெய்டு கோர்ஸில் வந்து ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ், அது என்ன ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் அப்படின்னா, இப்போ பெர்சன்டேஜ்ல நம்ம 211 கொஸ்டின்ஸ் அண்ட் 16 மாடியூல் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 16 மாடியூல்லையும் ஒரே பேஜ்ல நான் ரிவிஷன் ஹிண்ட் நோட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 211 கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் 16 மாடியூலும் பார்த்துருவீங்க. பார்த்ததுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு பேஜ் மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணா போதும், அந்த கம்ப்ளீட் பெர்சன்டேஜ் டாபிக்கை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில் நான் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். 5 crore ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட்ல அதில் போய் பார்த்துக்கோங்க, அதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு டாபிக் போயிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம 10 minutes ஆச்சு. ஸோ டேரெக்டாக டாபிக் போயிடலாம். ஸோ பெய்டு கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஸோ ரொம்ப பேசிக் கொஸ்டின்னா ஒரு பர்சன்டேஜை நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 0.9 அண்ட் 0.9%. ஸோ இது வெறும் 0.9, இது 0.9%. அப்போ எப்படி நம்ம பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம்? ஸோ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ 12% அப்படின்னா அதை நம்ம 12/100 எழுதுவோம். கரெக்டா? ஸோ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது 12/100. அதே மாதிரி தான் இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா 0.9%. ஸோ அப்போ 0.9% 0.9/100. இந்த கொஸ்டினை இந்த பர்சன்டேஜை நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாம டைரக்டா சிம்பிளிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, டைரக்டா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம், தென் சால்வ் பண்ணலாம். 0.9/100. ஓகே, ஸோ 0.9/100 நம்ம எக்ஸாக்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ இங்கே ஒரு டெசிமல் இருக்கு. ஸோ இந்த டெசிமலை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரை 10ஆல டிவைட் பண்ணுறேன். நியூமரேட்டர் 10ஆல மல்டிப்ளை பண்ணுறதுனால டினாமினேட்டரையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ நியூமரேட்டர் என்னவா மாறிடும், 9 மாறும், டினாமினேட்டர் 1000 மாறும். therefore 0.9% நம்ம எப்படி எழுதலாம், 0.009 எழுதலாம். ஏன்னா இங்க 9 divided by 1000. ஸோ divided by 1000னா 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வரும். ஸோ ஆல்ரெடி இங்க 9 இருக்கு, therefore 009. ஓகே, therefore 0.9% நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.009. 0.009. இப்போ 0.009க்கும் 0.9க்கும், ஸோ அப்போ 0.9னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 டிஜிட்னா 900 எழுதிக்கலாம். therefore 0.900 and 0.009 இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 891. 900 minus 9, 891. So answer for this question is 0.891. 0.891. Okay, so very simple question. Okay, next one. If 20% of A is equal to B. So first given என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு given என்ன, required ஒன்று என்ன, required ஒன்று நமக்கு அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ given என்ன, 20% of A is equal to B. இதுதான் given இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க, B percentage of 20 is equal to, B percentage of 20 is equal to. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B percentage of 20 கண்டுபிடிக்கணும். ஸோ B அப்படின்ற வேல்யூ என்னன்றது எனக்கு தெரியாது. இப்போ 20% அப்படின்னா அதை 1/5 ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை 25% அப்படின்னா அதை 1/4 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். பட் இங்கே இன் ஜெனரலாக B பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ B அப்படின்றது ஒரு வேரியபிள், ஒரு லெட்டர். ஸோ இது சேஞ்ச் பண்ண முடியாது ஃப்ராக்ஷன். therefore நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த b யோட வேல்யூ இங்க இருக்கு. b is equal to 20% of a. அப்ப b is equal to 20% of a னா இங்கேயும் b யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன் ஃபைண்ட் பண்ண முடியாது? 20% 1/5 ன்னு எழுதலாம். பட் a அப்படின்றது அகைன் ஒரு வேரியபிள். therefore நம்ம என்ன பண்ணலாம்? நேத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் படிச்சோம். என்ன கான்செப்ட் படிச்சோம்? x percentage of y is equal to y percentage of x. இந்த கான்செப்ட் படிச்சோமா? x percentage of y is equal to y percentage of x. இத இங்க அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது? b percentage of 20 ஃபைண்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? b percentage of 20 ஃபைண்ட் பண்றதுக்கு பதிலா 20% of b ஃபைண்ட் பண்ணலாமா? இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. நேத்து தான பார்த்தோம் x percentage of y is equal to y percentage of x. therefore எனக்கு b யோட வேல்யூ என்ன? b is equal to 20% of a. so b க்கு பதிலா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 20% of a. so அப்ப இங்க என்ன? 20% of 20%. percentage of percentage. percentageக்கு percentage போடுறோம். சோ எப்படி ஃபைண்ட் பண்றது? இந்த percentageக்கு percentage ஃபைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. எப்படி ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா 20% of some என்ன எடுத்துக்கலாம்? 100 எடுத்துக்கலாம். ஈஸியா இருக்கிறதுக்காக 20% of 20% of 100. இப்போ இத நார்மலா நம்ம எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா லாஸ்ட்ல இருந்து வரணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த 20% of 100 ஆன்சர் ஃபைண்ட் பண்ணனும். சோ அப்ப 100ல 20% அப்படின்றது 20. ஓகே? சோ மிச்சம் வெளிய என்ன இருக்கு? 20% of 20. சோ ஃபர்ஸ்ட் இந்த 20% of 100 ஃபைண்ட் பண்ணிட்டோம் which is 20. இப்போ நம்ம என்ன பண்ணனும்? இந்த 20ல 20% என்னன்னு ஃபைண்ட் பண்ணனும். சோ 20ல 10% அப்படின்றது 20ல 10% அப்படின்றது 2. அப்ப 20% அப்படின்றது 4. இப்படி ஃபைண்ட் பண்ணாலும் ஓகே. அல்லது 20% 20/100 ஆஃப் அப்படினா into 20. சோ இத சிம்பிளிஃபை பண்ணா ஒரு 0 ஒரு 0 இங்க ஒரு 0 ஒரு 0 மிச்சம் இருக்கிறது 2 2s of 4. பட் எக்ஸாம்ல நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு டைம் அதிகமாகும். சோ அப்ப எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணனும்னா percentage of percentage கான்செப்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணனும்? ரொம்ப சிம்பிள். இங்க என்ன? 20% of 20% is what? இங்க என்ன நம்பர் வேணா கொடுக்கணும். 20% of 20% of some x. அவங்க என்ன x வேணா கொடுக்கணும். ஓகே? some x of x. நமக்கு இத சிம்பிளிஃபை பண்ணனும். சோ அப்ப percentage of percentage எப்படி சிம்பிளிஃபை பண்ணனும்னா 20% in terms of fraction மாத்தணும் அப்படினா 20/100 ஆஃப் அப்படினா into again 20% fraction மாத்தனா 20/100. கிளியரா? சோ இதே क्वेश्चन தான். இந்த क्वेश्चனை நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணாம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன் அப்படினா இந்த क्वेश्चனை இப்படி சிம்பிளிஃபை பண்ணாம இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 20% 20/100 ஆஃப்னா into இந்த 20% 20/100 ஆஃப்னா into 100. சோ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க ஒரு 0 க்கு ஒரு 0 கேன்சல் ஆகும். இங்க ஒரு 0 க்கு இங்க ஒரு 0 கேன்சல் ஆகும். சோ மிச்சம் இத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? நியூமரேட்டர்ல 4 வரும், டினாமினேட்டர்ல 100 வரும். into 100 which is equal to 4/100 அப்படினா which is 4% of 100. so 100ல 4% ன்றது 4. அதே ஆன்சர் தான முன்னாடி வந்தது. அப்ப percentage of percentage ஃபைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த 20% of 20% ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டு தென் சிம்பிளிஃபை பண்றது ஈஸி. சோ அதுக்குமே நீங்க இந்த கால்குலேஷன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி percentage of percentage கேட்டா ரொம்ப சிம்பிள். இத சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வர போகுது? 4/100 ன்னு வர போகுது. ஓகே? சோ அப்ப this is 0 0 get cancel 0 0 get cancel மிச்சம் 4/100. சோ அப்ப 20/100 அப்படின்றது 20%. 20/100 அப்படின்றது 20% which is equal to 4/100 அப்படின்றது 4%. சோ இத டைரக்ட்டா நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படினா இந்த 20%ல ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. இது என்னவா மாறிடும்? 2% ன்னு மாறிடும். இங்கேயும் 20%ல ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. என்ன மாறிடும்? 2% ன்னு மாறிடும்.
Therefore 2 into 2 4. Therefore 4 percentage. So direct answer find பண்ணலாமா? Percentage of percentage கேட்டாங்க அப்படின்னா ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க, ஆன்சர் ஈஸியா வந்து. ஓகே, ஜஸ்ட் ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம், ஆன்சர் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொஸ்டின்ல 20% of 20%. அப்போ இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க, which is 2% into 2%. 2 into 2 4%. Therefore 4% of A. Answer for this question is 4% of A. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொடுத்துருக்காங்க? B percentage of 20 ஃபைண்ட் பண்ணணும். பட் B அப்படின்றது ஒரு வேரியபிள். வேரியபிளை நம்ம ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியாது. Therefore x percentage of y is equal to y percentage of x. இதை அப்ளை பண்ணி 20% of B கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப எனக்கு B வேல்யூ வேணும்ல. B வேல்யூ क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. B is equal to 20% of A. ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க, ஆன்சர் வந்து. இன் கேஸ் இங்க A percentage of 20 ன்னு கொடுத்தாங்கன்னா A percentage of 20 ன்னு கொடுத்தாங்கன்னா அதை நீங்க 20% of A ன்னு மாத்திக்கலாம். எப்பயுமே percentage வந்து ஒரு நம்பரா இருக்கணும், ஒரு வேல்யூவா இருக்கணும், ஒரு வேரியபிளா இருக்க கூடாது. ஓகே, சோ வேரியபிளா இருந்தா அதை நீங்க நம்பரா சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. கிளியரா? ரைட்? Right up? Okay. Next one. Similar to Pona problem. If 49% of x is equal to y, then y percentage of 50. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y percentage of 50 கண்டுபிடிக்கணும். But y அப்படின்றது வேரியபிள். So வேரியபிளை நம்ம ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியாது. Therefore y percentage of x நம்ம y percentage of 50 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y percentage of 50 நம்ம 50% of y ன்னு எழுதிக்கலாம். சோ இப்போ நமக்கு y வேணும், y யோட வேல்யூ வேணும். சோ y is equal to 49% of x. சோ எந்த சேஞ்சும் இல்ல, ஏன்னா இங்க percentageன்றது வேல்யூவா இருக்கு. Therefore 50% of 49% of x. So இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு percentage இதை சால்வ் பண்ணலாமா? அப்ப percentage இதை சிம்பிளிஃபை பண்ணா ஒரு percentage வரப்போகுது of x. அப்ப என்னுடைய ஆன்சர் of x ல தான் வரப்போகுது, of y ல கிடையாது. சோ இந்த ரெண்டுமே ஆன்சர் கிடையாது. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் எனக்கு ஆன்சர். either 24.5% or 50% of x. ஓகே, இப்போ இங்க 50 அப்படின்றது ஒரு ஃபெமிலியர் வேல்யூ, ஒரு ஈஸியஸ்ட் வேல்யூ. இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். அப்படி பாயிண்ட் வச்சா 5% of 4.9%. So this is half னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், அல்லது இன்டு னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். So 5 ஐயும் 4.9 ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 50 வருமா? வராது. ஏன்னா 4.9 அப்படின்றது டெசிமல், இங்க டெசிமல் வேல்யூ இருக்கு, இது எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இதை நீங்க அப்ராக்சிமேட்டா 5 ன்னு மாத்தினாலும் 4.9 ஓட 5 அதிகம் தான். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா 5 ன்னு மாத்தினாலும் 5 into 5 25 தான் வரும், 50 வராது. therefore இது என்னுடைய ஆன்சர் இல்ல, 24.5% of x தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, கிளியரா? கிளியர்? ரைட்டா? therefore 24.5% of x. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு அதான் ஆன்சர் வரும். So the simplify பண்ணா 5 4s are 20, therefore 200, 9 5s are 45. So 245 ஒரு டெசிமல் முன்னாடி பாயிண்ட் வைங்க, 24.5. Okay, very very simple one. Okay, next one. 75% of 260 plus 30% of 20 is equal to 1. Okay, 75% of 260 plus 30% of 20. So ரொம்ப simple. 75% in terms of fraction எழுதணும்னா 75% in terms of fraction. 75% in terms of fraction is 3/4. Therefore
3 by 4 into 260 plus 30 percentage in terms of fraction. 30 percentage in terms of fraction is 3 by 10. So 3 by 10 into 20. So simplify பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இத கேன்சல் பண்ணா 2. So 3 2s are 6. Okay? So இத கேன்சல் பண்ணும்போது 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 6 4s are 24, 5 4s are 20, 3 6 are 18, 180, 3 5s are 15, 195. So 195 plus 6, 201. So answer is 201. Okay? So answer is 201. Okay. Option is, so this is 201, not 301. This is 201. Okay? So answer for this question is 201. So இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. So இந்த क्वेश्चन percentage to fraction தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. percentage to fraction இல்லாம நம்ம ரொம்ப ஷார்ட்டா டைம் சேவிங் மெத்தட் எதை யூஸ் பண்ணலாம்? டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணலாம். ஓகே, டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணலாம். இப்போ டிஜிட்டல் சம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். So இப்போ 75 ஓட டிஜிட்டல் சம் என்ன? 7 plus 5 12. 12 ஓட டிஜிட்டல் சம் 3. So 3 into 2 plus 6 8. Okay, 2 plus 6 8 plus 30% na 3 into 2. So 3 2s are 6, 8 3s are 24. So 24 again digital sum pota 6. So 6 plus 6 12. Final answer oda digital sum 3. So option la final answer oda digital sum 3 enga varudhu? Idoda digital sum 3 varudhu, idoda digital sum 2 varudhu, idoda digital sum 1, idu 3. So either this one is answer, either this one is answer. Idu rendula edho one answer. Okay, so then neenga approximation use pannalum correct da illa normal way use pannalum correct da. Eppdina inga 291 நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, 201 291. So இது டைப்பிங் மிஸ்டேக். 201 க்கு பதிலா நான் 301 போட்டுட்டேன். ஓகே, த்ரீ ஹண்ட்ரட் ஒன் 201 பதிலாக 301 நான் போட்டுட்டேன். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஸோ டிஜிட்டல் சம் போட்டாலும் 260ல 75% நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு 291 இருக்கு. ஸோ இது வந்து 6. ஸோ அப்போ 260 plus 6 போட்டாலும் நமக்கு 266 தான் வரும், 291 வராது. therefore 201 தான் நமக்கான ஆன்சரா வர முடியும். ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். if a percentage of 20, if a percentage of 240 is c percentage of a is equal to 117.6, then the value of a plus c. So a percentage of 240 is now equal to c percentage of a is equal to 117.6. 117.6. What is the value of a plus c? a plus c என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுல இருந்து எதை கண்டுபிடிக்கலாம்? a percentage of 240 117.6 தான், c percentage of a 117.6 தான். therefore நம்ம இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? a ஃபைண்ட் பண்ணலாம், அல்லது இதுல இருந்து c ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, சோ எப்படி ஃபைண்ட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துரும். எது வேணா ஃபைண்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம a percentage of 240 is equal to 116.6 போடலாமா? சோ அப்ப a percentage அப்படினா a by 100 into 240 is equal to 117.6. Okay, so
So then இதை simplify பண்ணா 0 0 get cancel. இந்த 10 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப A is equal to 1176 by 24. Okay? A is equal to 1176 by 24. So இதை simplify பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? So இங்க last digit 4, இங்க last digit 6. So அப்ப 4 டேபிள்ல 6 எங்க வரும்? 9ல வரும். So அப்ப last digit 9 ஆ இருக்கலாம். So இதை நம்ம split பண்ணோம் அப்படின்னா 240 240 1200 பக்கத்துல இருக்கு. Therefore 40. Therefore 24 into 4 என்ன வரும்? 24 into 4, 2 4s are 8, 4 4s are 16, 96. So 960 plus get over 40, 260. Okay? 19. Therefore answer is 49. Okay? So the cancel பண்ணாலும் ஓகே தான், இல்ல நீங்க நார்மலா பண்ணாலும் ஓகே தான். So answer is 49. So அப்ப A ஓட வேல்யூ 49. A is equal to 49. இப்போ இந்த A வை எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி C கண்டுபிடிக்கலாமா? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So அப்ப C percentage of A is 49 is equal to 117.6. So அப்ப C percentage அப்படின்றது C by 100 into 49 is equal to 117.6. Okay? இது கூட நமக்கு தேவையில்லை. இது நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதை நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணுங்களேன். A percentage of 240 என்ன வந்தது? A by 100 into 240. So இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா C percentage C by 100 into A. C by 100 into A. Therefore இங்க என்ன பண்ண? denominator 100, இங்க denominator 100. இங்க A into 240, இங்க A into C. Therefore C is equal to 240. Therefore C is equal to 240. So 240 plus 49, 289. So answer for this question is 289. Okay? Okay, simple. Okay? Next one. What is to be added to 15% of 180 so that the sum is equal to 20% of 360? So, 15% of 180. 15% of 180 என்ன வரும்? So 180 ல 10% ன்றது 18, 5% ன்றது 9. So அப்ப 18 plus 9 27. So அப்ப இது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 20% of 360. 20% of 360 என்ன? 72. 72 க்கு ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப 27 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது 72 வரும்னு கேக்குறாங்க. சோ இத நீங்க நம்பரை இது கூட ஆட் பண்ணாலும் கரெக்ட் தான். or else நீங்க இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் கரெக்ட் தான். otherwise நீங்க லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணாலும் கரெக்ட் தான். சோ இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 0000. சோ அப்ப 7 கூட 0 சேரும்போது லாஸ்ட் டிஜிட் 0 தான் வரும். எனக்கு லாஸ்ட் டிஜிட் 2 வரணும். சோ அப்ப 7 கூட 5 ஆட் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு லாஸ்ட் டிஜிட் 2 வரும். So answer is 45. And also 72 minus 27 போட்டாலும் நமக்கு 45 தான் வரும். Clear? 72 minus 45 போட்டாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் வரும். Clear? Right. Next one. If the radius of circle is increased by 12.5%, then find the percentage change in its area. So radius of circle வந்து 12.5% increase ஆகுது. Okay, so அப்ப circle உடைய radius என்ன? Okay, area தான் கேட்டிருக்காங்க. Therefore area of circle என்ன? Area of circle pi r square. Okay, so உங்களுடைய circle உடைய radius எவ்வளவு increase ஆகுதுன்னா 12.5% increase ஆகுதா. Therefore 12.5% in terms of fraction எழுதணும் அப்படின்னா 1/8. So அப்ப denominatorல இருக்கிறது initial value
increment, increased, therefore plus 8 plus 1 9, therefore incremented value is 9 part. So original value is 8 part, incremented value is 9 part. Therefore initial radius incremented radius. So initial radius on the 8, initial incremental radius on the 9. Okay, so இத நீங்க டைரக்டா இங்க எடுத்துட்டு போய் ஃபார்முலால அப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஃபார்முலால அப்ளை பண்ணினா இனிஷியலா ரேடியஸ் வந்து 8, இன்கிரிமெண்டல் ரேடியஸ் வந்து 9. therefore இனிஷியல் ரேடியஸ் 8 பார்ட்ஸா நீங்க 8 ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப 8 part is 8 அப்படினா 9 part என்னவா இருக்கும்? 9 ஆ இருக்கும். ஓகே, சோ அப்ப இனிஷியல் ரேடியஸ் வந்து 8 cm, ஃபைனல் ரேடியஸ் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 9 cm. சோ அப்ப எவ்வளவு ஏரியா சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. சோ இங்க ஃபார்முலா என்ன? பை r ஸ்கொயர். சோ r இருக்க வேண்டிய இடத்துல 8. சோ அப்ப பை 8 ஸ்கொயர். இங்க பை r ஸ்கொயர், பை இருக்க வேண்டிய இடத்துல 9. சோ பை into 9 ஸ்கொயர். சோ அப்ப இங்க பை ரெண்டுலயுமே சேம் தான். சோ இது தேவையில்லை. இத நம்ம கால்குலேட் பண்ணனும் அவசியம் இல்ல. 8 ஸ்கொயர் is 64. இங்க 9 ஸ்கொயர் is 81. சோ அப்ப 64க்கும் 81க்கும் எவ்வளவு இன்கிரிமென்ட் ஆயிருக்கு? எவ்வளவு வேல்யூ இன்கிரிமென்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 80 ல 60 போனா 20, 4 ல 1 போனா 3. சோ 20 minus 4 17. therefore 17 இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ 17 out of 64 எத்தனை percentage ன்னு ஃபைண்ட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எத்தனை percentage? இத கேன்சல் பண்ணோம் அப்படினா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 6 4s are 24, 4 4s are 100. 17 by 16 into 4. So 17 by 16. 17 by 16 அப்போ 1 plus 1 by 16. So 17 into 4 என்ன வரும்? Sorry, this is 25, not 4. Okay, 25. So இதுக்கு அடுத்து அதை கேன்சல் பண்ண முடியாது. ஆப்ஷன் வெரிஃபை பண்ணலாம். ஆப்ஷன் வெரிஃபை பண்ணோம்னா இங்க நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 17 by 16 into 25. So 17 into 25 by 16. 17 into 25 by 6 வாய்ப்பு இல்லை. ஓகேவா? Therefore is correct. Digital sum யூஸ் பண்ணலாமா? So அப்ப இந்த 16 அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படினா இந்த 16 அந்த பக்கம் கொண்டு போகும்போது நம்ம ஆன்சர் into 16 னு வரும். ஆன்சர் into 16. So இதோட digital sum 8, this is 7. 8 7s are 56. 56 ஓட digital sum 2. So அப்ப left hand side ஓட digital sum 2 னா right hand side ல digital sum 2 வரணும். 1 plus 6 ஓட digital sum 7. So அப்ப 7 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் ஓட digital sum 2 வருதுன்னு செக் பண்ணுங்க. So இதோட digital sum 8, 8 plus 1 9, remainder 4. So 8, 8 plus 1 remainder 4. Okay, sorry 7, 7 plus 2 9, remainder 3. So இங்க remainder 5. So அப்ப 7 3s are 21. 21 ஓட digital sum 3, but எனக்கு தேவை 2. Okay, so 7 3s are 21. 21 ஓட digital sum வந்து 3, not 2. therefore இதனுடைய ஆன்சர் இல்ல. 4, 7 4s are 28. 28 ஓட digital sum 10 னா 1 வரும். so இதனுடைய ஆன்சர் இல்ல. 7 5s are 35. 35 ஓட digital sum 8, ரைட்டா? 35 ஓட digital sum மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? 17 by 64 into 100. 17 தான இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 89 70 81 ரைட். 17 by 64 into 100, 1625. 17 into 25 divided by 17 into 25 divided by 16, correct? Divided by 16. So 16 அந்த பக்கம் போயிடும். 1 plus 6 7, 8 7, 8 7s are
56. 56 or digital sum வந்து 11, 11 not 2. Our right hand side 2 வரணும். So, plus 7 into 7 into 7, 8, 9, மிச்சம் 3 வரும். 7 3s are 21, 2 plus 1, 3 வரும், 2 வராது. இதோட ஆன்சர்ல. இது 6 plus 2, 8, remainder 4. 7 4s are 28. 28 ஓட digital sum 1, so இதுவும் கிடையாது. 36.5, cancel பண்ணா 5, 7 5s are 35, 35 ஓட digital sum 8. Okay, so by exact answer வரலையோ, exact answer வராது, correct? So answer none கிடையாது. Okay, by 64. So நமக்கு என்ன தெரியும்? 25 into 400. 25 into 8, 200. 25 into 12, 300. 25 into 16, 400. So 16 into 25. So every class 16 plus 1 into 25. 16 into 25, 400. 400 plus 25, 425. So 425 by 64. 64 every people are 320 plus 105. 105 again 64 plus 36, 41. Therefore, it is 360 plus 17 by 16, correct? Yes. Okay. So, this is கொஞ்சம் அதிகமான இது. Okay. இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். So, அதனால இது இந்த மெத்தட் வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷன் வேணா அது சிம்பிளாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 12.5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 12.5% அப்படின்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் சொன்னால் 1/8. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் சொல்லும்போது 1/8 வரும். ஓகே, just a minute. So again digital sum of 17 into 25 divided by 16, 26.20. Yes, 17 into 25 divided by 16. So answer is 26.5625. 26.5625. So the exact answer is 26.5625. So இது வந்து floating number இருக்கு. So floating number இருக்கிறதுனால நம்ம exact value இங்க கொண்டு வர முடியாது. ஓகே, so digital sum அதனால தான் நமக்கு work ஆகல. ஓகே, so அதனால நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ 12.5% அப்படின்றது இனிஷியலா 8 பார்ட்ஸ், சர்க்கிளோட ரேடியஸ் இனிஷியலா 8 பார்ட்ஸ், ஃபைனலா 1 பார்ட். ஓகே, so incremented value 1. ஓகேவா? ஓகே, சோ இத நம்ம நார்மலா சால்வ் பண்ணும்போது 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் அப்படினா 64, 9 ஸ்கொயர் அப்படினா 81. சோ இன்கிரிமெண்டட் வேல்யூ 17. சோ 17 பை சம்திங் போடும்போது நமக்கு வேல்யூ வேற மாதிரி வருது. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோ இந்த மாதிரி இன்கிரிமெண்டட் வேல்யூக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படினா a + b + ab / 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இங்க எவ்வளவு வேல்யூ இன்கிரீஸ் ஆகுது, 12.5% இன்கிரீஸ் ஆகுது. சோ அப்ப a ஓட வேல்யூ 12.5%. சோ அப்ப 12.5 + 12.5 + 12.5 into 12.5 divided by 100. So successive increment அப்படினா ரேடியஸ் வந்து 12.5 இன்கிரீஸ் ஆகுது. therefore இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். a + b + ab / 100. So அப்ப 12.5 + 12.5 25.
25 plus இங்க நமக்கு என்ன இருக்கு 12.5 into 12.5 so இந்த டெசிமல் எடுக்கிறதுக்கு இந்த 12.5 ஒரு 10 ஓடையும் இந்த 12.5 ஒரு 10 ஓடையும் மல்டிப்ளை பண்ணலாம் so அப்ப 10 into 10 100 so 100 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணலாம் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டர் என்னவா மாறிடும் 125 into 125 ஏன்னா 12.5 into 10 125 இந்த 12.5 into 10 125 divided by 100 into 100 so இதை simplify பண்ணுங்க இதை simplify பண்ணுங்க அப்படின்னா 4 into 25 100 5 into 25 125 4 into 100 4 into 25 100 5 into 25 125 so 5 is 25 4 4 are 16 அப்ப 25 by 16 so இதை split பண்ணிக்கலாம் split பண்ணோம்னா 16 plus 9 by 16 16 by 9 plus 16 therefore 26 point something அப்ப 26.5% தான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா 26.5% clear okay next one if the length of rectangle is increased by 20%, breadth is increased by 30%, find the percentage change in its perimeter. Find the percentage change in its perimeter. So, the perimeter of rectangle என்ன வரும்? Perimeter of rectangle என்ன? Perimeter of rectangle is 2 into L plus B. 2 into L plus B. So length 20% increase ஆகுது breadth 30% increase ஆகுது so இத ரெண்டு விதமா சால்வ் பண்ணா நான் ரெண்டையுமே சொல்றேன் so இத a plus b plus ab by 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஓகே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் so a ன்றது இன்கிரிமென்ட் அப்படினா பிளஸ்ல எடுக்கணும் டிக்ரிமென்ட் அப்படினா decrease அப்படினா மைனஸ்ல எடுக்கணும் increase அப்படினா பிளஸ்ல எடுக்கணும் so இங்க increase ஆகுது length வந்து 20% increase ஆகுது therefore plus 20 breadth 30% increase ஆகுது plus 30 plus 20 into 30 divided by 100 so இதை simplify பண்ணுங்க இதை simplify பண்ணீங்க அப்படினா ரெண்டு 0 க்கு ரெண்டு 0 கேன்சல் ஆயிடும் 2 3 are 6 so 50 plus 6 56% 50 plus 6 56% okay or else இத வேற எப்படி எழுதலாம் கூடிய length இனிஷியலா இருக்கக்கூடிய lengthக்கும் ஃபைனலா இருக்கக்கூடிய length and breadthக்கும் so first length பார்க்கலாம் so length எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது 20% அப்ப 20% in terms of fraction ல சொன்னோம்னா 1/5 so அப்ப இனிஷியலா 5 parts incremented வேல்யூன்றதுனால +1 5 plus 1 6 parts so அப்ப இனிஷியலா 5 parts இருந்திருக்கும் இன்கிரிமென்ட் ஆனதுக்கு அப்புறம் 6 parts ஆயிருக்கும் and breadth வந்து 30% in terms of fraction ல சொன்னோம்னா 3/10 so அப்ப இனிஷியலா 10 parts இருந்திருக்கும் increment ஆனதுக்கு அப்புறம் 13 parts ஆயிடும் ஓகே சோ அப்ப இனிஷியலான length இனிஷியலான breadth final length final breadth சோ ஃபார்முலா என்ன perimeter of rectangle ஃபார்முலா என்ன அப்படினா 2 into L plus B சோ இங்கேயும் 2 into L plus B சோ இது ரெண்டையும் காமனா இருக்குது என்னது 2 சோ 2 கேன்சல் பண்ணிருங்க மிச்சம் இருக்குது L plus B தான் சோ இதல ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம் இல்லனா நார்மலா சால்வ் பண்ணுங்க 10 plus 5 15 13 plus 6 19 so எவ்வளவு இன்கிரிமென்ட் ஆகுது 4 parts increment ஆகுது therefore 4/15 into 100 இன்கிரிமென்ட் ஆகுற வேல்யூ இப்படி ஃபைண்ட் பண்ணலாம் so இத சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 5s are 15 20 okay so 4 2s are 8 so அப்ப 80/3 ஓகேவா 3 5s are 15 20 so இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 15 19 okay L plus
பெரிமீட்டர் தானே கேட்டிருக்கீங்க. பெரிமீட்டரா ஏரியாவா? பெரிமீட்டர் கரெக்ட் தான். பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து 2 into L plus B தான். ஓகே, 4 by 15 into 100, 4 by 15 into 100, 3 5s are 15, 20, 80 by 3, 60. No, this is not perimeter, this is area. Okay, this is area. Okay, so the area of rectangle is area of rectangle is L into B. So you L into B போட்டீங்கன்னா அது satisfy பண்ணலாம். Okay, perimeter la area of rectangle L into B. So 5 into 10 is 50, 6 into 13, 60 plus 18, 60, 6 3s are 18, 78. So incremented value 28. So but 28 by 50 into 100. So cancel panna to 28 into 2, 56%. The perimeter la area. Okay, question typing mistake, so change பண்ணிக்கோ. Okay, so நம்ம நார்மலா இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். a plus b plus ab by 100 போட்டாலும் கரெக்ட் தான். இல்ல இப்படி போட்டாலும் கரெக்ட். Choice is yours. Okay, next one. If the length of the rectangle is increased by 25% and its breadth is decreased by 20%, find the percentage change. So போன problem மாதிரியே தான். So எப்படி find பண்ணணும்? இங்க a plus b plus ab by 100 போட்டாலும் கரெக்ட். So இங்க a அப்படின்றது 25%, b அப்படின்றது 20%, sorry 20% decrease ஆகுது. Therefore minus 20. Okay, so 20% increase ஆகிறதுனால plus 25%, 20% decrease ஆகிறதுனால minus 20. So அதை அப்ளை பண்ணா a க்கு பதிலா plus 25, b க்கு பதிலா minus 20, plus 25 into minus 20 divided by 100. So cancel பண்ணா அப்படின்னா 1 into 25 25, 4 into 25 100, 1 4 is 4, 5 4 are 20, so minus 5. So 25 minus 20 minus 5. So about 25 minus 25 is 0. So answer for this question is 0. இப்போ இதே क्वेश्चन இப்படி இல்லாம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபார்முலா வச்சும் சால்வ் பண்ணலாம். So இப்போ இனிஷியல் ஃபைனல். So length, breadth. So initial value, final value. So length எவ்வளவு ஆகுது? 25% increase ஆகுது. So 25% in terms of fraction ல எழுதணும் அப்படின்னா 1/4. So அப்ப initial 4 parts, final 5 parts. And breadth வந்து 20% decrease ஆகுது. So அப்ப 20% அப்படின்றது 1/5. So அப்ப initial 5 parts, final 5 minus 1, 4 parts. Okay, so formula என்ன? Length into breadth. Formula என்ன? Length into breadth. 5 4s are 20, 5 4s are 20. So எந்த changes இல்ல. Initial amount 20 தான் value, final amount 20 தான் value. There is no change. Therefore 0% தான் அதுக்கான answer. Okay, simple. Next one. If the sides of a square,
Okay. If the size of a square is increased by 40%, find the percentage change in its area. So sides of a square, ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 40% இன்க்ரீஸ் ஆகுது. Find the percentage change in area. So percentage change in area நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? A plus B plus AB by 100 இது போடலாம். So 40% ன்றதுனால 40 plus 40 plus 40 into 40 divided by 100. Okay, percentage change. So இங்க என்ன வரும்? 80 வரும். இதை simplify பண்ணா 00 க்கு 00 cancel பண்ணுங்க. 4 4s are 16, so 96. So answer for this question is 96. Or else formula போடலாம். So formula வச்சு போட்டாலும் கரெக்ட்டா வரும். So 40% in terms of fraction ல எழுதுனோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 by 10. So the simplest form க்கு மாத்தனாலும் ஓகே தான், அல்லது நீங்க இப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, so அப்ப இனிஷியலா the simplest form க்கு மாத்தனீங்கன்னா 2 by 5. So அப்ப இனிஷியலா 5 parts, ஃபைனலா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 7 parts. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர். So 5 square is 25, 7 square is 49. எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு? 24 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Therefore 24 by 25 into 100. So 1 into 25, 25, 4 into 25, 100. So 24 into 4, 2 4s are 8, 80, 4 4s are 16, 16, 96% increase ஆயிருக்கு. Okay, simple, clear. Next one. If the length of the cuboid is increased by 20%, breadth is increased by 30%, height is decreased by 50%. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம்ல ரெண்டு தான், ஒன்று லென்த் பிரெத், ரெண்டு வேல்யூ மட்டும் தான் இருந்தது. பட் இங்க 3 வேல்யூ இருக்கு. இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம்? ஒன்று ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம், அல்லது a plus b plus ab by 100 percentage change formula. இது percentage change formula யூஸ் பண்ணோம். பட் இங்க 3 வேல்யூ வருது. சோ 3 வேல்யூக்கும் percentage change formula இருக்கு. 3 வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கு percentage change formula இருக்கு. Percentage change formula for a b c, a plus b plus c plus ab plus bc plus 20. breadth வந்து 30% increase ஆயிருக்கு, plus 30. height வந்து 50% decrease ஆயிருக்கு, therefore minus 50. இதை நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா நமக்கு பெரிய கால்குலேஷனா வரும். ஓகே, சோ என்ன கால்குலேஷன் வரும்? நமக்கு 20 30 minus 50. so 20 plus 30 minus 50. then 20 into 30, 30 into minus 50, minus 50 into 20. இங்க வந்து 20 into 30 into minus 50. so numerator multiply பண்ணி denominator cancel பண்ணி நம்ம final answer கொடுக்கணும். அதுவும் அதே ஆன்சர் தான் வரும். 20 into 30 என்ன வரும்? 600 வரும். 2 3s are 6 plus 3 5s are 15. therefore minus 150, minus 1500, correct? Right? Minus 5 to 10,000 divided by 100, minus 2 3s are 6, 6 5s are 30, 30 30 divided by 10,000. so அதை கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஸோ அதனால இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் சக்சஸிவ் ஃபார்முலா இது யூஸ் பண்ணாதீங்க. இல்லை சார் எனக்கு ஃபார்முலா தான் ஈஸியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்றது? ரொம்ப ஈஸி தான். இங்க நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்
இன்க்ரிமெண்ட் ஆகுது. 20% இன்க்ரிமெண்ட் ஆகுது, 30% இன்க்ரிமெண்ட் ஆகுது, 50% டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போ ப்ளஸ் 20 ப்ளஸ் 30 மைனஸ் 50 கரெக்டா? ப்ளஸ் 20 30 50. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் ஃபார்முலா போடுங்க. இந்த ஃபார்முலா a plus b plus ab by 100 percentage change formula for two variables. ஸோ ஆன்சர் போட்டால் என்ன வரும்? a க்கு பதிலாக 20, b க்கு பதிலாக 30. ஸோ 20 into 30 divided by 100. டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 50 plus 6 56%. ஸோ இப்போ இந்த 56க்கும் மைனஸ் 50க்கும் அதே ஃபார்முலா போடுங்க. அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா a plus b plus ab by 100. a அப்படின்றது 56, b அப்படின்றது 50 plus 50 into minus 56. actually 56 into minus 50 அதை இங்க போட்டுருங்க by 100. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 மைனஸ் இங்க 2 வரும், இங்க 2 8 வரும், 28. ஸோ அப்போ 6 மைனஸ் 28 மைனஸ் 22%. அப்போ 22% மைனஸ்ல வந்திருக்கிறதுனால டிக்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, therefore answer for this question is 22% decrease. பட் அந்த ஃபார்முலா போடும்போது நமக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைமை எப்படி சேவ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வச்சு சால்வ் பண்ண போறோம். ஸோ எப்படினாலும் ஏரியா, பெரிமீட்டர், வால்யூம் இது எல்லாமே நம்ம 3 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் படிக்கத்தான் போறோம். அங்க நம்ம இதை தெரிஞ்சுக்கத்தான் போறோம். ஸோ அதை ஜஸ்ட் இங்க நீங்க அப்ளை பண்ணலாம். அதை ஜஸ்ட் நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு length into breadth into height. அவ்வளவுதான். length into breadth into height. So அப்ப initial length and final length. So length, breadth, height. So length 20% increase ஆகுது. So 20% in terms of fraction ல சொன்னா 1/5. breadth 30% increase ஆகுது. So 30% in terms of fraction ல சொன்னா 3/10. height 50% decrease ஆகுது. 50% in terms of fraction ல சொன்னா அப்படின்னா 1/2. ஓகே, கிளியரா? So அப்ப length வந்து இனிஷியலா 5 parts. இனிஷியலா 5 parts. 5 plus 1 ஏன்னா இது இன்க்ரிமெண்ட் ஆகுது. So 5 plus 1 ஃபைனலா 6 parts. breadth 30%, இனிஷியலா 10 parts. டினாமினேட்டர்ல இருக்குது இனிஷியல் வேல்யூ. இன்க்ரிமெண்ட் 10 plus 3 13 parts. height டிக்ரீஸ் ஆகுது. இனிஷியலா 2 parts. டிக்ரீஸ் ஆயினதுக்கு அப்புறம் -1, 2 minus 1 1 part. So இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, so 5 into 10 5 into 10 நமக்கு என்ன வரும்? 50. 50 into 2 100. அப்ப இனிஷியலா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து 100 சென்டிமீட்டர் கியூப் ஆர் மீட்டர் கியூப். அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அது. ஃபைனலா 6 into 13 60 plus 18 60 plus 18 78. எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? 22 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 22 divided by 100 into 100 is equal to 22%. 22% decrement எனக்கு குறைஞ்சிருக்கு. therefore 22% decrease, not increase. ஓகேவா? சோ நீங்க 3 வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 3 வேல்யூக்கு நம்ம ஃபார்முலா படி போறது ஈஸியா இருக்கும். ஓகே, நார்மல் வேல போறதை விட இந்த மாதிரி போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் one. A student multiplied a number by 3/5 instead of 5/3. What is the percentage error of the calculation? So percentage error கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். So first இந்த क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a student multiplied a number by 3/5 instead of 5/3. So 5/3 ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா அந்த பையன் 3/5 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டான். So அப்ப இங்க கரெக்ட்டா அவன் என்ன மல்டிப்ளை பண்ணிருக்கணும்? கரெக்ட் வேல்யூ, ராங் வேல்யூ. So அந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 5 இருக்கு, இங்கே 3 இருக்கு. உங்களுக்கு புரியுறதுக்காக ஸோ 5ஆலையும் 3ஆலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் 30 எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த நம்பர் 30 அப்படின்னா இப்போ கரெக்டாக அவன் என்ன பண்ணிருந்தா அந்த 30 அப்படின்ற நம்பரை 5/3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். பட் அவன் தப்பா என்ன பண்ணிட்டான், இந்த 30 அப்படின்ற நம்பரை 3/5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டான். கரெக்டா இந்த நம்பரை 5/3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். பட் அவன் 3/5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டான் அந்த பையன். ஸோ அப்போ 5/3ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், 50 கிடைச்சிருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் 50. ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் 50. பட் அவன் தப்பா மல்டிப்ளை பண்ணதால அவருக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 1 5 is 5, 6 5 are 30, 6 3 are 18. ஸோ அப்போ 18 தான் கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸாக்ட் வேல்யூவோட கம்மியா கிடைச்சிருக்கு. எவ்வளவு கம்மியா கிடைச்சிருக்கு, இதுதானே எரர், பெர்சன்டேஜ் எரர் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 50க்கும் 18க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, 32. ஸோ அப்போ 32 divided by 50 into 100. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ 32 into 2 64. Percentage error is 64%. Percentage error is 64%. இதுதான் exact question. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இப்படி சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு நம்பரை எடுத்து டிவிசிபிள் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி போறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும்னா கரெக்டான வேல்யூ, ராங் வேல்யூ. ஸோ கரெக்டான வேல்யூ என்ன, 5/3. ராங் வேல்யூ என்ன, 3/5. ஸோ இந்த டினாமினேட்டரை நீங்க ஈக்குவலா கொண்டு வரதுக்காக எல்சிஎம் எடுங்க. 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 3 5 are 15 வரும். ஓகே, ஸோ இப்போ இதோட எல்சிஎம் வந்து 15 வர்றதுனால ரெண்டு வேல்யூவோட டினாமினேட்டர் 15ஆ கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ அப்படி 15ஆ கன்வெர்ட் பண்ணா இதை நம்ம என்ன பண்ணணும், 5ஆல மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும். இதை 3ஆல மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணா 5 into 5 25. ஸோ அப்போ 25/15. ஸோ இது 9/15. ஓகே, ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ டைரக்டா எவ்வளவு கம்மியா இருக்கு, 25 இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணோம்னா டினாமினேட்டர் சேமா இருக்கு, அதை விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் வேல்யூ 25, திஸ் இஸ் 9. ஸோ 25ல இருந்து 9 அப்படின்றது எவ்வளவு வேல்யூ கம்மியா இருக்கு, ஸோ which is 16 கம்மியா இருக்கு. ஸோ அப்போ 16/25 into 100. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4, 16 into 4, 1 into 4 40, 6 4s are 24, so 64. So answer for this question is 64. Okay, clear. Okay, no? Okay. Okay, next one. When a number is successively decreased by 25%, 40% and 20%, then it becomes 32,904. When a number is successively decreased by 25%, 40% and 20%. So இந்த क्वेश्चन ரெண்டு விதமா செய்யலாம், நான் ரெண்டையுமே சொல்றேன். சோ ஃபார்முலா போட வேண்டாம். சோ நீங்க டைரக்டா சால்வ் பண்ணலாம். டைரக்டா சால்வ் பண்ணீங்க அப்படினா இப்போ இந்த क्वेश्चन வந்து இனிஷியலா 25% கம்மி ஆகுது. சோ ஃபைனல் ஆன்சர்ல இருந்து அகைன் 40% கம்மி ஆகுது. சோ அகைன் அதுல இருந்து 20% கம்மி ஆகுது. ஓகே, therefore percentage of percentage நம்ம இது பண்ணனும். percentage of percentage. ஸோ இதை நீங்க சிம்பிளா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இனிஷியல் ஃபைனல் வேல்யூ வச்சு ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இனிஷியல் ஃபைனல் வேல்யூ, ஸோ அப்ப இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் 25%, ஸோ 25% அப்படின்னா 25% உடைய ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து 1/4. 25% அப்படின்னா 1/4. 40% அப்படின்னா 4/10. 20% அப்படின்னா 1/5. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலா 4 பார்ட்ஸ் இருந்திருக்கும், ஃபைனலா 4 - 1 3 பார்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது, சக்சஸிவ்லி டிக்ரீஸ். ஸோ தென் 40% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 40% உடைய ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து 4/10. ஸோ அதை நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும்னாலும் மாற்றலாம். ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும்னா 2/5. ஸோ அப்போ இனிஷியலா 5 பார்ட்ஸ் வந்திருக்கும், ஃபைனலா டிக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் 5 - 2 3 பார்ட்ஸ். அண்ட் 20% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 20% அப்படின்றது இனிஷியலா 5 பார்ட்ஸ், ஃபைனலா 5 - 1 4 பார்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணிக்கலாம். 4 4 கேன்சல் ஆயிடும்.
5 5s are 25, 3 3s are 9. So இப்போ இனிஷியலா 25 பார்ட்ஸ் இருந்திருக்கு, ஃபைனலா 9 பார்ட்ஸ். ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 16 பார்ட்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 16 by, ஓகே, ஸோ இது வந்து பர்சன்டேஜ் கேட்கலாம், அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் நாட் பர்சன்டேஜ், வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபைனல் வேல்யூ 9 பார்ட்ஸ். ஸோ அப்போ 9 பார்ட் வேல்யூ இஸ் 32,904. 9 part is 32,904. Therefore 25 parts என்னன்னு கேக்குறாங்க. Therefore 25 parts என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ நீங்க எக்ஸாக்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணாலும் ஓகே தான். எக்ஸாக்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணாலும் ஓகேவா? ஏன்னா இங்க என்ன கொடுத்தாங்க? 9 பார்ட்டோட வேல்யூ தெரியும். 9 பார்ட்டோட வேல்யூ क्वेश्चनல கொடுத்தாங்க. 32,904. சோ நமக்கு தேவை 25 பார்ட்ஸ் தேவை. So the exact value தான், வேற வேல்யூலாம் இல்ல. Therefore இங்க 1 part value என்னவா இருக்கும்? 1 part value is 32,904 divided by 9. கரெக்ட்டா? நமக்கு தேவை 25 parts. Therefore 25 into 32,904 divided by 9. So இத மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, இத சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வரப்போகுது. அதுதான் நமக்கு வேணும், அதுதான் நமக்கு தேவையானது. கரெக்டா? therefore இத கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 25 into 32,904 divided by 9 is equal to some answer. so இந்த 9 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 25 into 32,904 is equal to answer into 9. so last digit செக் பண்ணலாமா? லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணனும்னா இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 4 இருக்கு. 5 4s are 20. சோ ஃபைனல் ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் 0 வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லாஸ்ட் டிஜிட் 0. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல லாஸ்ட் டிஜிட் 0 தான வரணும். அப்ப 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் 0 வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். பட் ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே லாஸ்ட் டிஜிட் 0 0 0 0 தான் இருக்கு. therefore இங்க நம்ம என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணலாமா? டிஜிட்டல் சம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 9 மல்டிப்ளை வித் எனி நம்பர் ஃபைனல் ஆன்சர் 9 தான் வரும். சோ இதோட வேல்யூ 9 தான் வரும். ஓகே, சோ இதோட வேல்யூ 9 தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டிஜிட்டல் சம்மும் 9 தான். ஓகே, சோ அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 9, ரைட் ஹேண்ட் சைடும் 9. therefore இங்க நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா either digital sum or last digit technique யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ digital sum or last digit technique யூஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ இங்க சிம்பிளிஃபை பண்றது ஈஸி தான். சிம்பிளிஃபை பண்றது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. 19 is 9. 9 டேபிளே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 9 7 9. 3 டேபிளும் போடலாம். டைரக்டா 9 டேபிளும் எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் பண்ணலாம். 9 டேபிளே போடலாம். 19 is 9. 3 9s are 27. 27 ல 32 ல 27 போச்சுனா 5. ஓகே, then 59. 9 5s are 45. 9 6 are 54. Okay, so the simplify பண்ணாம நம்ம லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ண முடியாதுங்க. nine 18 27 வருமா? இது மூணு வேல்யூ இருக்கு. அதனால நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். ரைட், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் பண்ற முடியும். சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 19 is 9. 3 9s are 27. which of 5? so 59. so again இத 9 ஆல டிவிசிபிள் பண்ணோம் அப்படினா 9 5s are 45. 6 5s are 54. so அப்ப 54 னா மிச்சம் 5 வரும். ஓகே, 6 மிச்சம் 5. 5 5s 5 9s are 45. மிச்சம் 5. so 54 அப்படினா 6. 3656. so அப்ப ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 3656 into 25. so அப்ப 25 இத சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். so அப்ப 3656 into 100 by 4. so again இத கேன்சல் பண்ணோம் அப்படினா
1 4 is 4, 9 4s are 36, 1 4 is 4, 4 16, 4. So 914 into 100, so 91400. So answer is 91,400. Okay. So just last digit technique digital sum மட்டும் வச்சு answer find பண்ண முடியாது. Okay, last digit 0 வா இருக்கு and also denominatorல 9 இருக்கிறதுனால நம்ம last digit technique மட்டும் யூஸ் பண்ண முடியாது. Okay. Or else இதே क्वेश्चन வந்து நீங்க இன்னொரு விதமாவும் சால்வ் பண்ணலாம். இன்னொரு விதமா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க இனிஷியலா 25% டிக்ரீஸ் ஆயிருக்கு இனிஷியலா எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு 25% டிக்ரீஸ் ஆயிருக்கு ஓகே சோ அப்ப இனிஷியலா ஒரு நம்பர் வந்திருக்கும் ஒரிஜினல் நம்பர் இந்த ஒரிஜினல் நம்பர்ல 25% டிக்ரீஸ் ஆயிருச்சு அப்படினா மிச்சம் எவ்வளவு இருக்கும் 75% தான் அங்க இருக்கும் கான்செப்ட் புரியுதுல சோ சக்சஸிவ் டிக்ரீஸ் அப்படினா அந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ இனிஷியலா வேல்யூ 100 சோ 100 ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படினா 10% டிக்ரீஸ் ஆகுது 10% டிக்ரீஸ் ஆனா 100 ல 10% அப்படின்றது 10 சோ அப்ப இப்போ கரண்ட்ல இருக்கிற நம்பர் 90 அகைன் இதுல இருந்து 10% டிக்ரீஸ் ஆகுது 90 ல 10% ன்றது 9 சோ 90 ல 9 போச்சுனா மிச்சம் 81 ஓகே சோ இப்போ இந்த 90 அப்படின்றது சோ இந்த 100 அப்படின்றது 100% so out of this 100 this 90 is 90% so இந்த 90% ல 10% decrease ஆகுது therefore 10% of 90 percentage of percentage 10% of 90 is 9 so அந்த 9 தான் இதுல இருந்து கம்மி ஆகுது which is 81 so இந்த கான்செப்ட் அங்க போலாம் பட் அது வந்து ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும் so சிம்பிள் தான் என்ன பண்ணனும் 25% is 1/4 so out of 4 parts one part decrease ஆகுது one part decrease ஆகுது okay decrease அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் out of 4 parts one part decrease ஆயிடுச்சுனா out of 4 partல 3 part அங்க தான இருக்கும் remaining அங்க தான இருக்கும் அது so then 40% 40% அப்படினா 4/10 இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா 2/5 so out of 5 parts 2 parts decrease ஆயிருச்சு so out of 5 parts 3 parts balance அங்க தான இருக்கும் so அதே மாதிரி 20% by 5 is equal to 32,904 so இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு x கிடைக்கும் ஓகே இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு x கிடைக்கும் so 4 get cancel 3 3s are 9 5 5s are 25 therefore x is equal to 32,904 into 25/9 so again அதே simplification தான் so 19 is 9 so இங்க simplify பண்ணோம் அப்படினா 3 9s are 27 மிச்சம் 5 6 மிச்சம் 5 5 54 6 so 3656 into 25 so 3656 into 100/4 1 4 is 4 9 4s are 16 1 4 is 4 4 so 914 so இப்படியே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம் ஓகே there are two different ways but இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் so அதனால இது வேண்டாம் நீங்க நார்மல் வே அதே போட்டுக்கோங்க ஓகேவா so இந்த மெத்தட் போறதா ஈஸியா இருக்கும் so இந்த மெத்தடே போய்க்கோங்க இந்த மெத்தட்லயே நம்ம இதானது என்ன அப்படினா 9 பார்ட் வேல்யூல இருந்து 1 பார்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்றது so just நார்மல் கேன்சலேஷன் தான் so நார்மல் கேன்சலேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும் so நீங்க டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்ல டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் just 2 டேபிள்ல இருந்து 9 டேபிள் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும் அதுவும் 1 into 2 2 ல 2 வரை இருந்து 10 2s are 20 வரைக்கும் அதே மாதிரி 1 3s are 3 ல இருந்து 10 3s are 30 வரைக்கும் ஓகே சோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தா போதுமானது क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க எக்ஸாம் சால்வ் பண்ணிடலாம் எப்படி क्वेश्चन கேட்டாலும் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஓகேவா
Next one. The population of a city is 25,000. It is increasing at the rate of 20% every year. Every year 20% increase ஆகிட்டே இருக்கும். The population of city after 3 years, after 3 years will be. So 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு increase ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. So இந்த question initially 25,000 population இருக்கு. Initially 25,000 population இருக்கு. Initially. Then இதுல 20% increase ஆகுது next year. அப்ப 25,000 ல 20% அப்படின்றது 5,000. சோ அப்ப next year வந்து என்னவா இருக்கும்? 30,000 ஆ இருக்கும். Then இப்ப இதுல இருந்து 20% increase ஆகுது. இதுல இருந்து 20% increase ஆகுதுனா 30,000 ல 20% அப்படின்றது 6,000. சோ அப்ப 36,000 ஆயிடுச்சு இப்ப. இப்ப current population is 36,000. Again இதுல இருந்து 20% increase ஆகுது. So அப்ப 36,000 ல 20% அப்படின்றது 7,200. Therefore 36,000 plus 7,200 which is 43,200. 43,200. Okay, so after 3 years 43,200 தான் increase ஆயிருக்கும். But exam point of view நம்ம இப்படி போட கூடாது. Exam point of view நம்ம இப்படி சால்வ் பண்ண கூடாது. So அப்ப exam point of view இந்த क्वेश्चन எப்படி சிம்பிளிஃபை பண்ணனும்னா இனிஷியலா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன 25,000. இனிஷியலா இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 25,000. So after increment எவ்வளவு இன்கிரிமென்ட் ஆகுது 20% இன்கிரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது 20% இன்கிரீஸ் ஆகுது. So 20% in terms of fraction எழுதும்போது 20% in terms of fraction வந்து 1/5. So out of 5 parts original value 1 part increase ஆகுது. Therefore incremented value என்ன incremented value 6/5. இப்ப இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஒரிஜினலா 5 பார்ட்ஸ் தான் இருந்திருக்கு. பட் இப்போ ஒரு பார்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. therefore இப்போ எத்தனை பார்ட் இருக்கு 6 பார்ட்ஸ் இருக்கும். ஒரிஜினலா 5 பார்ட்ஸ் தான். பட் இப்போ இருக்குது 6 பார்ட்ஸ். therefore 6/5. again 20% தான் இன்கிரீஸ் ஆகுது. அதே 6/5. again 20% தான் இன்கிரீஸ் ஆகுது 6/5. சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்க ஆன்சர் கிடைச்சிரும். 1 5 is 5, 5 5s are 25. So இந்த 5 கேன்சல் ஆயிரும். சோ மிச்சம் இருக்கிறது 1000 இருக்கும். So again 1 5 is 5, 2 5s are 10. So 200. So அப்ப 200 into 6 into 6 into 6. So அப்ப 6 into 6 into 6 என்ன இருக்கும் 6 6 are 36, 36 into 6 216. So 216 into 200. Therefore இந்த 200 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 100 into 2 into 216. So 216 into 2 432. 432. So 432 double 0. So 43,200 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா 43,200 தான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேவா சோ இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல ஈஸி அண்ட் மாடரேட் क्वेश्चन. ஈஸி அண்ட் மாடரேட் क्वेश्चन இதுதான். இதை தாண்டி ரொம்ப கிரிட்டிக்கலா கொஞ்சம் டஃப்பா கேட்கக்கூடிய क्वेश्चन நம்ம நாளைக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே நாளைக்கு அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கிளாஸ் டைமிங் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ கிளாஸ் டைம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா ஓகே தேங்க்யூ. டுமாரோ கிளாஸ் டைமிங் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே நான் உங்களுக்கு சொல்கிறேன் டுமாரோ கிளாஸ் டைம் என்னன்னு. தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸை பார்க்கலாம். அந்த பெய்டு கோர்ஸை பற்றியும் சொல்லிடுறேன். ஒன்று பெய்டு கோர்ஸில் நம்ம வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எடுக்கிறோம். ஸோ ஆப்டிடியூடில் அரித்மெட்டிக் மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ்,
and reason. இதுல நம்ம வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் 2D and 3D இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அரித்மெட்டிக் மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணாதது என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், simple interest, compound interest, installment, time and work, time and distance, and the mixture and allocation. இதெல்லாம் நம்ம முடிக்க வேண்டியது. ஓகே, மற்றபடி செட் தியரி, டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் பேசிக்கா என்ன கொடுத்தோம். இந்த டாபிக்லயுமே நம்ம வந்து கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் ஆல்ரெடி நம்ம உள்ள கொடுத்துட்டோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டைஸ் ப்ராப்ளம் அண்ட் கேலண்டர் ப்ராப்ளம் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இன்னும் அந்த மற்ற ப்ராப்ளம் நம்ம முடிக்கல. ஓகே, ஸோ வெறும் கிளாஸ் மட்டும் வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா வெறும் கிளாஸ் மட்டும் வச்சு நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஓகே, வெறும் கிளாஸ் மட்டும் வச்சு ஆக்சுவலாக நம்ம இந்த கோர்ஸ் வந்து லாஸ்ட் ஆகஸ்ட்ல முடிக்க வேண்டியது. பட் சம் இஷ்யூ, என்னோட ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அது லேட் ஆகி நம்ம கோர்சஸ்ல வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினிங்ல நான் கோர்ஸ் எடுக்கும்போது வெறும் கிளாஸ் மட்டும்தான் நான் யோசிச்சிருந்தேன், வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு. பட் வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்தால் அது எக்ஸாமுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஃபியூச்சரில் நான் இன்க்ளூட் பண்ணதான் என்ன அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ். So then problem solving. ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம 100+ questions டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So problem solving class. Then அந்த problem solving class complete revision class. So அந்த revision class எதுக்காக அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம மினிமமா ஒரு 16 மாடியூல்லாம் நமக்கு இருக்கு. ஸோ இத்தனை மாடியூலும் நம்ம 1 by 1 பார்த்ததுக்கு அப்புறம் மேபி ஏதாச்சும் மறந்து போகலாம். ஸோ அது மறந்து போகக்கூடாதுன்றதுக்காக கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் கொடுத்துருந்தேன். தென் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட், டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட். ஓகே, டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட். தென் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவா நான் இன்க்ளூட் பண்ணது என்ன அப்படின்னா பிராக்டிஸ் செஷன் கொஸ்டின். பிராக்டிஸ் செஷன் கொஸ்டின். பிராக்டிஸ் செஷன் கொஸ்டின் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு கோர்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் எடுத்துக்கோங்களேன். பெர்சன்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம 211 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 211 கொஸ்டின்ல 16 மாடியூல் இருக்கா. ஸோ அப்போ ஒவ்வொரு மாடியூலும் டோட்டலாக டைம் செக் பண்ணோம் அப்படின்னா அது 20+ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போ 20+ ஹவர்ஸ் கிளாஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ மாடியூல் 1ல 28 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த 28 கொஸ்டினையும் ஒரே கிளாஸ்ல எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த 28 கொஸ்டின்ஸை ஒரு 3 classes 4 classes எடுத்திருப்பேன். அப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸோ அல்லது ஒரு 8 கொஸ்டின்ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 8 கொஸ்டினை நீங்க கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ப்ராக்டிஸ் செஷன். நீங்க நான் என்ன கொஸ்டின் கிளாஸ் எடுக்க போறேனோ அதை முன்னாடியே நான் வந்து பிடிஎஃபா கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ பிடிஎஃபா கொடுத்ததுனால நீங்க அதுல இருந்து படிக்கிறது ஈஸியா இருக்கும். தென் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ்.
ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ். இது இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் வீக்ல வந்துடும். ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ். ஸோ ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்கல. நான் என்ன கிளாஸ் எடுக்கிறனோ, இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கிளாஸ்ல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது அந்த மெட்டீரியல் இருக்கும். ஓகே, இந்த 211 கொஸ்டின்ஸும் நம்ம என்ன ப்ராப்ளம் கிளாஸ்ல பார்க்குறோமோ அந்த ப்ராப்ளமுக்கான ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இதுவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கிளியரா? ஸோ இது உங்களுக்கு இதாயிடும். ஸோ இது எல்லாமே இப்போ இன்க்ளூட் பண்ண விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம யோசிச்சது ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான். ஓகே, இது மட்டும்தான் யோசிச்சோம். இன்கேஸ் நான் ஆகஸ்ட்ல முடிச்சிருந்தா ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான் முடிச்சிருப்பேன். இது எதையுமே நான் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேவா? இன்கேஸ் ஆகஸ்ட்ல முடிச்சிருந்தா ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான் முடிச்சிருக்க முடியும். பட் அப்போ இருக்கிற மைண்ட் செட்டு ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் ப்ராப்ளம் சால்விங் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாமே ஒரே இடத்துல கொடுக்கணுன்றதுக்காக 1 by 1 எல்லாத்தையும் பார்த்து நான் இது பண்ணியிருக்கேன். அண்டு லேட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கொஸ்டின் டைப் பண்ணுறதும் நான் தான் டைப் பண்ணுறேன், கொஸ்டின் இந்த போர்டில் ஃபீட் பண்ணுறதும் நான் தான் ஃபீட் பண்ணணும், கிளாஸ் எடுக்கிறதும் நான் தான் கிளாஸ் எடுக்கணும், மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நமக்கு வேறு யாரும் இது கிடையாது. நான் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராக்டிஸ் செஷன் கொஸ்டினும் நான் தான் டைப் பண்ணணும், உங்களுக்கு கம்ப்ளீட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸும் நான் தான் எடுக்கணும், மார்க் டெஸ்ட்டுக்கு நான் தான் டைப் பண்ணணும், ரிவிஷன் கிளாஸுக்கும் நான் தான் டைப் பண்ணி கிளாஸ் எடுக்கணும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் டிலே. பட் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஸோ அரித்தமெட்டிக் எழுதிக்கிட்டு இருக்கேன். 5 டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் டாபிக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதிட்டு பஞ்ச் ஆஃப் இதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இந்த ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானது. ஓகே, அந்த மாதிரி தான் நான் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் எப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் பேஜ்ல கான்செப்ட் இருக்கும். தென் நம்ம 211 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அந்த 211 கொஸ்டின்ஸும் மாடியூல் வைஸா. இப்போ மாடியூல் 1 அப்படின்னா மாடியூல் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம் அதோடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பேன். நான் கான்செப்ட் அப்படின்னா நான் வந்து ஓன் வேர்டில் இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது என்ன உங்ககிட்ட சொல்றேனோ அதை நான் லெட்டரா எழுதியிருப்பேன். தென் மாடியூல் 1 முடிஞ்சதுக்கப்புறம் மாடியூல் 2க்கு கான்செப்ட் எழுதியிருப்பேன். தென் மாடியூல் 2 நான் சொல்லியிருப்பேன். தென் மாடியூல் 3 இதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸும் அதுலேயே உங்களுக்கு வந்துடும். ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ். ஸோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹிண்ட் நோட்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ தி பெஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் நம்மளோட தான் இருக்கும். ஸோ பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸாம். யூடியூப்லேயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். பெய்டு கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு கோர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. நாளைக்கு ரிமைனிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டைமிங் வந்து நான் சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். ஸோ டைமிங் நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போடுறேன் அல்லது நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். தேங்க்யூ.